சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திருச்சியில் செந்தில் பாலாஜிக்கும் திருச்சி சிவாவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல். நேற்று வந்தவருக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுப்பதாக திருச்சி சிவா அவர்கள் மேலிடத்தில் புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார். திருச்சி சிவா அவர்கள் நேற்று மேடையில் பேசிக்கொண்டிருந்த பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மேடையில் வந்துள்ளார். அப்பொழுது திமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வருகை தந்ததை பார்த்த பொழுது கத்தி கூச்சலிட்டுள்ளனர், அவரை வரவேற்றுள்ளனர். அப்பொழுது பேசிக்கொண்டிருந்த திருச்சி சிவா அவர்கள் தனது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக, நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், செந்தில் பாலாஜியை பார்த்து ஏன் கத்தல் போடுகிறீர்கள் என்று பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நேற்று வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது சரியா? பல ஆண்டுகளாக நான் திமுகவில் இருக்கிறேன், எம்பியாக இருக்கிறேன். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் தலைமைக்கு விசுவாசியாகவும் ஸ்டாலினுக்கு விசுவாசியாகவும் இருப்பதன் காரணமாக அவருக்கென்று தனி இடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது நெருங்கிய நண்பர்களிடம் திருச்சி சிவா அவர்கள் மேடையில் பேச்சுக்கள் முடிந்த பிறகு தனிப்பட்ட முறையில் கூறியுள்ளார். இது ஸ்டாலினுக்கு தெரிய வர திருச்சி சிவாவை கண்டித்துள்ளார். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகம் செய்துள்ளார். சிறைக்கு சென்ற போதும் கூட, 15 மாதங்கள் சிறையில் இருந்த போதும் கூட தலைமை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்துள்ளார். அதற்காகவே தான் செந்தில் பாலாஜிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திருச்சி சிவாவிற்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் தற்பொழுது சட்டசபை தேர்தலின் பொழுது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திருச்சி சிவாவும் நல்லவரா என்று கேட்டால் அவரும் பதவிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். அதேபோல்தான் செந்தில் பாலாஜியும் பதவிற்காக எந்த வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். ஆனால் அதிகமாக திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடியது செந்தில் பாலாஜியை விட திருச்சி சிவாவாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிமுகவிலிருந்து விலகி செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இணைந்து கொண்டார். ஒரு காலத்தில் ஸ்டாலினையும் பல முறை அவமானப்படுத்தும் விதமாகவும் பேசியதையும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இன்றைக்கு நல்லவராக மாறிவிட்டாரா செந்தில் பாலாஜி என்ற கேள்வியை தான் திருச்சி சிவா அவர்கள் கூறி வருகிறார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திருச்சி சிவாவிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் பிரச்சனையாக மாறியிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும், அல்லது சட்டசபை தேர்தலில் தோல்விக்கு இதுவும் ஒரு காரணமாக மாறிவிடும் என்று அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது.